திரைக்கதை மன்னன் பாக்யராஜின் அரசியல் முகம் பற்றி தெரியுமா? தமிழ் சினிமாவோட திரைக்கதை மன்னரா புகழ்பெற்ற இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் மாரடைப்பு காரணமா சமீபத்துல உயிரிழந்தாரு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவோட படங்கள்ல திரைக்கதை அப்புறம் வசனங்களை எழுதி திரைத்துறையில நுழைஞ்ச பாக்யராஜ் புதிய வார்ப்புகள் படத்துல முதல் முறையா கதாநாயகனா அறிமுகமானாரு. தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகள்ல இவரு 22 திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. இவரு இயக்கி நடிச்ச முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள், அப்புறம் இன்று போய் நாளை வா மாதிரியான படங்கள் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கு. பாக்யராஜோட கலை திறமைய வியந்து பாராட்டுன தமிழகத்தோட முன்னாள் முதல்வரான எம்ஜிஆர், என்னோட அடுத்த கலை வாரிசு பாக்யராஜ் தான் அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருந்தாரு. பாக்யராஜுக்கு திரைத்துறையில எவ்வளவு ஆர்வம் இருந்துச்சோ அதே அளவுக்கான ஆர்வம் அரசியல் மேலயும் இருந்துச்சு. தொடக்கத்துல இருந்தே எம்ஜிஆரோட தீவிர ரசிகரா இருந்த பாக்யராஜ் அதிமுகவுல தன்னை இணைச்சுக்கிட்டாரு. அந்த சமயத்துல வெளியான ருத்ரா அப்படிங்கிற படத்துல எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதாவோட உருவப்படங்கள் திரையில தெரியும்படி பல காட்சிகளை அமைச்சிருந்தாரு. இருந்தாலும் அவரால அதிமுகவுல ரொம்ப காலம் நீடிக்க முடியல. அதை தொடர்ந்து 1989வது வருஷம் பிப்ரவரி 11ஆம் தேதி எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி அரசியல்ல புது அவதாரம் எடுத்தாரு பாக்யராஜ். கட்சி தொடங்கின 2 வருஷத்திலேயே கேரள சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. 1991வது வருஷம் கேரள சட்டமன்ற தேர்தல்ல எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்டது. இந்த கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருத்தர் வெறும் 87 வாக்குகளை மட்டுமே பெற்றதால அரசியல்ல பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. படுதோல்வியை சந்திச்ச எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து நடத்த முடியாம கட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் அதிமுகவிலேயே தன்னை இணைச்சுக்கிட்டாரு பாக்யராஜ். ஆனா இந்த தடவையும் பாக்யராஜால அதிமுகவுல தொடர்ந்து நீடிக்க முடியாம போச்சு. இதன் காரணமா 2006வது வருஷத்துல கலைஞர் கருணாநிதி முன்னிலையில திமுகவுல இணைஞ்சாரு பாக்யராஜ். திமுகவுல பாக்யராஜ் இருந்தப்போ அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணாரு. இது அரசியல் களத்துல பரபரப்பை ஏற்படுத்தவே திமுகவுல இருந்தும் விலகி அரசியல் பார்வையாளரா மட்டுமே தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு. அரசியல் களம் சரியா அமையாததால மறுபடியும் திரைத்துறையில தன்னோட பயணத்தை தொடங்கினாரு பாக்யராஜ்.